அங்க பாருங்க, இப்ப நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போறோம். அங்க எவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க பாருங்க. கொடுக்கு பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கொடுக்கு. அது புடிச்சதுன்னா அவ்வளவுதான். சங்கரா இருக்குது, சீலா இருக்குது, மவால் இருக்குது, வஞ்சிரம் இருக்குது, கடமா இருக்குது, எறா இருக்குது. கிட்டத்தட்ட ஆந்திரா கொண்டு போறாங்க. விசாகப்பட்டினம் போது இங்க இருக்கிற எல்லா மீனுமே ஐலேசா தூக்கு ஐலேசா இப்படிதான் சொல்லுவாங்க. அம்மாடி, இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா சூர மீனா. அந்த பக்கம் பாருங்க மயில் மீனை பாருங்க, எவ்வளவு பெரிய வாழை, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. பாருங்க செம்ம பெருசு. ஆக்சுவலா அப்பா தம் கட்டி இழுக்கிறாங்கப்பா, 3 பேரால இழுக்க முடியல. எவ்வளவு போட்டிருக்கு பாருங்களேன். எம்மாடி, இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் கொக்கா மக்கா. ஆக்சுவலா இதுதான் வந்து கடல்ல வந்து இது பேக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. மீனுக்கு வந்து முள்ளுதான் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய மீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து எலும்பு தான். இது என்னது? கடவுராவோட தலை தானே இது. அதான் சொல்லிட்டு இருந்தேன், போட்ல அப்படியே வர வர இந்த பக்கம் ஏல விடுவாங்க. எப்பயுமே சூப்பரா வந்து கருவாடு வச்சிருக்காங்க பாருங்க. மீன் மட்டும் கிடையாது, கருவாடு கடையே நம்ம காசிமேட்ல இருக்குது. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நாளே காசிமேடு வேற லெவல் கிரௌடு தான். அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு தெரியல, ஓவர் கிரௌடா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கே செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படி ஓப்பனிங்ல நின்று பாத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க மீன் வாங்குறதுக்கு. அடேங்கப்பா, பாக்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. உள்ள போய் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? குட்டி மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் அவ்வளோ மீன் இங்க இருக்கும். கமான். ஆக்சுவலாக நான் இப்போ மார்க்கெட்டோடைய என்ட்ரன்ஸில் இருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே ஓப்பனிங்லேயே பாருங்கள், நம்ம காசிமேடில் இந்த கூடை வச்சு அழகாக வந்து மீன் வியாபாரம் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோஸில் நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து காட்டியிருப்போம். அண்ணே, என்னென்ன மீன் இருக்கு, எவ்வளவு போகுது? சங்கரா இருக்குது, சீலா இருக்குது, மவால் இருக்குது, வஞ்சிரம் இருக்குது, கடமா இருக்குது, எறா இருக்குது, பாறை இருக்குது, நெத்திலி இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? எது எடுத்தாலும் 150 ரூபா தான். எதை எடுத்தாலுமே 150 ரூபா? பரவாயில்ல, சூப்பர். எந்த மீன் எடுத்தாலுமே 150 ரூபா. சங்கரால 150 ரூபா, சீலா 150 ரூபா, மத்திலா 150 ரூபா, நெத்திலா 150 ரூபா. டேய் பரவாயில்லப்பா, செம சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. எல்லாமே 150 ரூபா. செம வேற லெவலு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய இது. வாவல் தானே இது? சடங்கா. ஓகே, நம்ம வவால்னு சொல்லுவோம் நம்ம ஏரியால. இப்ப இங்க அண்ணன் சடங்கான்னு சொல்றாங்க. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, விசிறி மாதிரி அவ்வளவு பெருசு இருக்கு. 1300 ரூபா. 5 கிலோ வரும். 5 கிலோ வருமானே இது? 5 கிலோ 1300 ரூபா. சூப்பரு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. இப்படி வாங்க, இந்த பக்கம் போவோம். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்காங்க. எப்பாடி வந்த உடனே ஆக்சுவலா ரைட் சைட்ல வந்துட்டோம்னா எல்லாமே பெரிய பெரிய மீன் தான். செம பெருசா வச்சிருக்காங்க. கடையில ஆளக்கானமே, நான் போய் உட்காந்துருவா விற்கிறதுக்கு. உண்மையாவே எவ்வளவு பெரிய மீன். இதெல்லாம் என்ன மீன் இது? ஆக்சுவலா இது வந்து வஞ்சரம்பா. இது ஒண்ணு மட்டும் எனக்கு வந்து தெரியும். இது வந்து அந்த கொடுவா வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். இது என்ன மீன்கா? சிகப்பு ரோமியான்னுவாங்க. இது கல் கொடுவா, அது சிகப்பு கொடுவா. எவ்வளோக்கா மீன்? அது 2200 ரூபா போடுறேன். 2500 ரூபாய் சொல்லி. ஓகே. இது 2000 ரூபாய், இது 1500. இது 3 மீன் 2500 ரூபாய். இது எத்தனை கிலோ இருக்குங்க இந்த மீன்? 6 கிலோக்கு மேல இருக்கும். 6 கிலோக்கு மேல. ஓகே, ஒரே ஆளா வாங்கிடுவாங்களா? ஆமா, ஒரே ஆளா வாங்குவாங்க. இது 3 ஒண்ணா கூட வாங்குவாங்க. பரவாயில்ல, சூப்பர். ஆக்சுவலா இப்ப காசிமேட்ல நம்ம சூப்பரான ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. நம்ம தம்பி தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா? உங்க பேரு? டிஷ்வந்த். ஓகே, யாரோட வந்தீங்க? அம்மாவோட வந்திருக்கேன். அம்மாவோட. ஓகே, எந்த ஏரியா நீங்க? இங்கதானா? இல்ல, போரூர். போரூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா மீன் வாங்க? சூப்பர். என்ன படிக்கிறீங்க? 9th standard. பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு கூட நம்ம வந்து நல்ல விஷயத்த வந்து சொல்லி இருக்கிறோம். மீன் நான் பேசுறேன், மீன் வீடியோ பிடிச்சிருக்கு கரெக்டா? பயங்கரமா சொல்லுவாங்க அக்கா. சரி, சூப்பர். ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. அக்கா வீடியோ எல்லாருமே பாருங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்றீங்க. அப்படியா? ஓகே. உங்க அப்பாவா? சூப்பர். அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரமா நம்ம வீடியோ தான் பாத்துட்டு இருக்காரு. ஓகே, சூப்பர். நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே, சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. வெல்கம்க்கா. இங்க பாருங்க, நம்ம அண்ணன் வந்து வஞ்சரம் வியாபாரி. நம்ம வந்து போன வீடியோலயே நம்ம வந்து பாத்துருப்போம், நிறைய வஞ்சரம் வச்சிருந்தாங்க. அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சூப்பர்ண்ணா. எப்படி வஞ்சரம்? 5 வஞ்சரம் தான் இருக்கு. போயிடுச்சா எல்லாம்? இன்னைக்கு எடுத்தோம், ஒரு 200 கிலோ எல்லாம் போட்டாச்சு. 200 கிலோவும் போட்டாச்சு. போச்சுடா. போன டைம் நான் வந்து லேட்டா தான் வந்து, இந்த டைம் நான் லேட்டா தான் இருக்குது. இதான் இருக்கு. எல்லாமே ஓடிடுச்சானே. சூப்பர்ண்ணா. என்ன கிலோ இப்ப எவ்வளவுண்ணே கொடுத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கிலோ 1000 ரூபாய்மா. 900 ரூபாய் போடுறேன். 900 ரூபாய். ஓகே. எப்படி இன்னைக்கு வியாபாரம் ஓகேவா? பரவாயில்ல, போயிட்டு இருக்கு. ஓகே தான்.
பரவாயில்ல. சண்டே நம்ம தான் 8-8:30 மணிக்கு வந்து அப்புறம் எப்படி 200 கிலோ வஞ்சரம் ஓடிச்சு, வெறும் 5 வஞ்சரம் மட்டும்தான் இருக்கு. வவ்வால் வெள்ளை வவ்வாலான இது? ஆமா, வெள்ளை வவ்வால். எவ்வளோண்ணே இது கிலோ? இது வெள்ளை வவ்வால் 900 ரூபாய் போடுறேன். கிலோ 900. கிலோக்கு 4 பீஸ் நிற்கும். அது வந்து சின்னது வந்து 700 ரூபாய் போடுறேன். 700 ரூபாய் 600 ரூபாய் போடுறேன். ஓகே ஓகே. அது கிலோக்கு 8 பீஸ் நிற்கும். 8 பீஸ் நிற்கும். 8 பீஸ் நிற்கும். சூப்பர், செம்ம. இப்போ இது 2 மீன் தான் நம்மள்ட்ட இருக்கானே? அவ்வளோதாம்மா, எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாமே ஓடிடுச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அண்ணன் கடை வந்து காசிமேடு ஓப்பனிங்லேயே இருக்கும் வஞ்சரம் கடை. உங்களுக்கு வந்து ஆமாம், ஆனந்த் சீ ஃபுட்ஸ். நீங்கள் வந்து வந்த உடனே எங்களுக்கு பல்க் குவாலிட்டியில் வஞ்சரம் வேணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் கடையில் வந்து எடுத்துக்கலாம். என்ன ஒரு பரபரப்பாக இருக்கு பாருங்களேன். சரியான கிளைமேட்டு. காலைல ஒரு 9 மணி ஆயிடுச்சு, கரெக்டாக 9 o'clock ஆகுது. சும்மா அப்படி மழை வர ஒரு கிளைமேட். எப்போ நான் காசிமேடு வந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே நம்ம இப்போ இந்த ஹார்பர் பக்கம் வந்திருக்கோம். ஆக்சுவலா இதுதான் வந்து கடல்ல வந்து இது பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி வரைக்கும் இருக்கு. அங்க பாருங்க, குட்டி குட்டி போட்லாம் வந்து உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. லாஞ்ச் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த கல்லில கூட நம்மளாம் வந்து நடந்து போகலாம். அந்த அளவுக்கு வந்து செம்ம பெருசா இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லா போட்டு, எல்லாமே பெரிய பெரிய போட்டு. எல்லாமே இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு 5 போட்டு 6 போட்டு நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா கிட்டத்தட்ட இந்த ஹார்பர்ல மட்டும் ஒரு 200 போட்டாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லா போய் பார்த்தோம்னா இது ஃபுல்லாவே போட்டு தான், பேக் வாட்டர் ஃபுல்லாவே போட்டு தான் வந்து நிக்குது. இதுல இருந்து வந்து மீன் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பல இது போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு 50-60 வண்டி போயிருச்சு. எவ்வளவு டன் இறக்குறாங்கன்னு தெரியல. நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்போம். ஓகேவா, வாங்க பக்கத்துல போவோம். சூற மீன் இறக்கிட்டு இருக்காங்க. செம்மையா எத்தனை பேர் நின்று இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆஹா, அடாடாடா, இங்கே பாருங்க. இந்த பக்கம் வாங்க, எந்த பக்கம் போய் பார்க்கறதுனே தெரியலையே. சூப்பராக இருக்கு. அண்ணா எவ்வளோ மீன் இறக்குறீங்க? ரொம்ப நேரமா இறக்கிட்டு இருக்கீங்களே. 20 டன்னா ஒரே போட்ல வந்ததா? சூப்பர். 20 டன்னு மீன் ஒரே போட்ல வந்தது. அதான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 50-60 வண்டி வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அந்த வலை வந்து 10 டன் வலையாம். 10 டன் வலை. அந்த வலை தண்ணில அளக்குனாதான் மீன் வரும். ஓ அப்பாடி. எத்தனை பேர் சேர்ந்து அந்த வலையை இழுப்பீங்க? 15 பேர் இழுப்பீங்க. வா, இங்க வேலை பாக்குறவங்களே அவ்வளவு பேர் இருக்காங்க. சூப்பர். எத்தனை நாள் போய் அங்க உள்ள கடல்ல இருப்பீங்க? 15 நாள் இருப்பீங்க. விசாகப்பட்டினம் போதா இப்ப இது எல்லாமே? இந்த மீன் எல்லாமே விசாகப்பட்டினம் போது. கிட்டத்தட்ட ஆந்திரா கொண்டு போறாங்க. விசாகப்பட்டினம் போது இங்க இருக்கிற எல்லா மீனுமே உள்ள பாருங்க. அதுல வந்து 2 ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ளதான் ஃபுல்லா வந்து மீன் வந்து வச்சிருப்பாங்க. அது உள்ள இருந்து வந்து அப்படி எடுத்து சூப்பரா கொடுக்குறாங்க. ஆஹா, இங்க பாருங்க, உள்ள வந்துட்டேங்க. அம்மாடி, என்னது அண்ணா இது? ஒவ்வொரு ரேக்லயும் மீன் இருக்கா? பாருங்க. ஆஹா, எவ்வளவு மீன்பா. இருங்க, அந்த பக்கம் வந்துடுறேன். ஐயோ கடவுளே, எவ்வளவு மீனுங்க. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே, இந்த ரேக்கு ஃபுல்லாவே மீனானே? உள்ள வரைக்கும் இருக்கு. எவ்வளவு நேரமா ஏத்திட்டு இருக்கீங்க? எத்தனை வண்டி போயிருக்கு இந்த மாதிரி? 5 மணில இருந்து இறங்குதா? எப்பாடி 20 டன்னுங்க. மதியம் 1 மணி வரைக்கும் இறக்குவாங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல வேலை பாக்குறாங்க. இந்த பக்கம் இப்படியே இங்க வாங்க. இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லா சூற மீனா. அந்த பக்கம் பாருங்க, மயில் மீனை பாருங்க. எவ்வளவு பெரிய வாழை, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. மயில் மீன் அது ஃபுல்லா வந்து ஒரு ரேக்ல வந்து வச்சிருக்காங்க. அந்த வரிசலா கீழே இருந்து மேல வரைக்கும் அங்க வாழை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐயோ கடவுளை, எப்படி இதை போய் பிடிச்சி வந்து பராமரிச்சு கொண்டுட்டு வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா இது? ஆக்சுவலாக அவ்வளோ கஷ்டம் இருக்குது இதில். 15 நாள் கடலில் போய் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. பார்க்கறதுக்கே எனக்கு ஆசையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்க நின்றுட்டு இருக்காங்க. மயில் மீனை எப்போ மேலே ஏற்றுவீங்க? ஒரு 2 hour ஆகும். 2 மணி நேரம் ஆகுமா? ஓகே, 2 மணி நேரம் ஆகும். நம்ம பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? ஒன்று இவ்வளோ பெரிய மீனாக இருக்குது, மேலே எப்படி ஏற்றுவீங்க மயில் மீனை? கயிறு கட்டி ஏற்றுவீங்களா? 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் ஆகுமா இந்த சூறை ஏற்றி முடிக்கிறதுக்கு? ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம போட்ல நின்றுட்டு இருக்கோம். அங்க பாருங்க, ஆக்சுவலா எவ்வளவு பெரிய போட்டு தெரியுமா? இதுவே செம்ம பெரிய போட்டு. இதுல வந்து கீழே வந்து ரூமா இருக்கும். ஆக்சுவலா மீன் எல்லாம் பிடிச்சி ஸ்டோர் பண்ற இடம். இந்த பக்கம் பாருங்க, ஆக்சுவலா அதுல இருந்து வர வழிதானா என்னன்னு தெரியல. அங்க பாருங்க, அங்க ஒரு மயில் மீன் அங்க தெரியுதா? வால் மட்டும் அங்க தெரியுது, அவ்வளவு பெருசா. எல்லா மயில் மீன் கிட்டத்தட்ட 2 டன் வந்து மயில் மீன் வந்து பிடிச்சிருக்கிறாங்களா. 20 டன்னு சூற மீன் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டு வந்து அவ்வளோ டன்னு வந்து தாங்குது. ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி வந்து தூக்கி உள்ளே அங்கே போட்டுட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாகவே போய் ஃபுல்லாக ஐஸ் வச்சு நம்ம வந்து விசாகப்பட்டினம் வந்து போகுது. எவ்வளோ பேருடைய உழைப்பு தெரியுமாங்க. அப்பா, நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வீடியோ எடுத்துடுறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் வந்து உழைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது.
வாங்க அப்படியே போவோம் அந்த பக்கம். அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம். இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன க்ரௌடில் நிற்கிறாங்க பாருங்கள். உண்மையாகவே சண்டே ஒரு 8 o'clock ஆகுது. 8 o'clock ஆனாலும் சண்டேஸ்லலாம் வந்து சீக்கிரமே மீன்லாம் ஓடிடும், மக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு 8 o'clock ஆனாலும் இவ்வளோ க்ரௌட் வந்திருக்கு. ஆஹா அக்கா, இந்த மீன் எவ்வளோக்கா? எத்தனை கிலோ? இது வந்து 1 கிலோ. 1 கிலோ எவ்வளோக்கா இது? 800 கேட்குறாங்க, போடலாம் 1000. ஓகே ஓகே ஓகே, 1000 ரூபாய் இந்த மீன். 1 கிலோ மீன். இங்கே பார்த்தீங்களா வஞ்சரம் மீன் சூப்பராக இருக்குப்பா, நல்லா பல 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 பலன்னு. தூண்டிலாக்கா? தூண்டில் வஞ்சரம், அதான் அப்படியே சும்மா செம்மையாக இருக்குது. என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், வஞ்சரம் கல் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. வச்சுருக்கோமா? இது சங்கரா. எவ்வளோக்கா இது கூறு? ஒரு கூறு 200 ரூபா. இது என்ன மீன்மா? கொடுவாமா. கொடுவா எவ்வளோ இது? 1800 1500 போடும். 1500 ரூபா போடுறீங்க. எத்தனை கிலோமா இருக்கும் இது? இது 5 கிலோ இருக்கும். 5 கிலோவா? 5 கிலோ மீன், கொடுவா மீன் 1500 ரூபா. ஓகே, இன்னைக்கு தான் இந்த ரேட்டா இல்லை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் அந்த ரேட் தானா? இது எப்பயுமே வேலை மீன் உள்ள மீன் தான். மீன் டேஸ்டா இருக்கும், கேக்கு மாதிரி இருக்கும். வாரம் ஃபுல்லாவே இதே ரேட்டு தான், ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கிடையாது. சொல்ல முடியாது, மீன் நிறைய வந்தா இது என்ன 1000 ரூபாய்க்கு போடுவோம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகேம்மா. இந்த கடையில் வந்து கூட்டம் வந்து நல்லா பரபரப்பாக இருக்காங்க. எல்லாம் எப்படி இருக்குங்க? என்ன மீன் இருக்குது? ஆஹா, எறா இருக்குது, கனவா இருக்குது, சங்கரா, வவ்வால், ஷீலா எல்லாமே இருக்குப்பா. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. ஷீலா மீன் கூறு 5 மீன் இதில் இருக்குது, அதில் 4 மீன் இருக்குது. எவ்வளோண்ணா இது? எறா 200 ரூபாய், சங்கரா 300 ரூபாய். இந்த எறா வந்து 1200 ரூபாயா? கைகறி எறா. அந்த எறா சின்ன எறா 250 ரூபா. 250 ரூபா. சங்கராலாம்? சங்கரா 300 ரூபாய். 300 ரூபா. அந்த கணவானே 400 ரூபா. 400 ரூபா. அந்த வவ்வா வவ்வால் 1000 ரூபாய். 1000 ரூபா. ஷீலா மீன் 1000 ரூபாய். இந்த ஷீலா மீன் 1000 ரூபாய். 1000 ரூபா தான். ஓகே சூப்பர்ப்பா. இன்னும் கொடுவா தானே இது? அதுவும் கொடுவாத்தா. கொடுவா தானா? இது எவ்வளோம்மா இது? 2000 ரூபா. 2000 ரூபா. 1500 ரூபா போடுவேன். அப்புறம் என்ன? ஓகே, அவ்வளோதான். 2000 ரூபா மீன் 1500 ரூபா வந்து போட்டு கொடுக்குறாங்க. செம ஒர்த்து. கண்டிப்பாக வந்து வாங்குங்க. ஓகேவா? காசிமேடு வந்தீங்கன்னா கொடுவா மீன்லாம் வாங்குங்க. நிறைய இடத்துல கொடுவா மீன் கிடைக்காது, பட் இங்கே நிறைய கொடுவா மீன் வச்சுருக்கிறீங்க. சூப்பர்மா, நன்றிம்மா. அண்ணன் பாருங்க ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு. நல்லா இருக்கு அண்ணே, சூப்பராக இருக்கு. இது எவ்வளோண்ணே இது? 80 rupees. 30 rupees. 80 ரூபா. 80 ரூபா. சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. அண்ணன் வந்து இங்கே வர குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு காட்டுற மாதிரி ஹெலிகாப்டர்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பரு, செம்மையாக இருக்குது. நம்ம வாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அடுத்து. இப்போ நம்ம வந்து போட்லேருந்து இப்போ நான் கீழே இறங்கிட்டேன். மயில் கோலா மீன் வந்து தூக்குறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மயில் கோலா மீன் தான். எப்படி தூக்கி அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் உள்ளேருந்து எடுப்பாங்க. ஃபுல்லாகவே கயிறில் தான் கட்டி இழுக்கிறாங்க பாருங்கள். நார்மல் நம்ம சூற மீன் இப்போ கையில் எடுத்து போட்ட மாதிரிலாம் அதை போட முடியாது. ஏன்னா மயில் மீன் நல்ல வெயிட் ஜாஸ்தி, அதனால் வந்து கயிறில் தான் கட்டி தூக்கணும். உள்ளேருந்து 2 பேர் வந்து கட்டி மேலே வந்து அனுப்புகிறாங்க. மேலேருந்து 2 பேர் தூக்கி அந்த கீழே இறக்குறாங்க. அப்படியே காட்டுங்களேன். அங்கே பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக சூற மீன் தான் இறக்கிட்டு இருக்காங்க. சூற மீன் அங்கே என்ன இறக்கி முடிக்க 2 மணி நேரம் ஆகும். இந்த பக்கம் பாருங்கள், தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க, ஐலேசா தூக்கு ஐலேசா இப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா டி பாருங்க, செமையா இருக்கு. எவ்வளோ பெரிய மீன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 டன்னு வந்து மீன் இருக்கு. அவ்வளோ மீன் வந்து இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆஹா, உள்ள அப்படியே பாருங்க எவ்வளோ மீன் வந்து இங்கே உள்ள இந்த பக்கம் ரூமில் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே அங்கே கீழேருந்து கட்டி ஆள் கொடுத்துட்டாங்களா? இப்போ பாருங்க இங்கே இழுக்கிறாங்க பாருங்க. 3 பேர் இழுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மீனை. அப்போ எவ்வளோ பெரிய மீனாக இருக்கும் பாருங்க. சரியான வெயிட்டு. அப்பாடி. ஆக்சுவலாக மீன் வந்து இப்போது அந்த மீன் வந்து இறந்து போய் 3 பேர் இது வந்து வெயிட்டில் தூக்குறாங்கன்னா, இது உயிரோடு இருக்கும்போது இந்த மீனை வந்து எத்தனை பேர் பிடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து வலையில் மாட்டும் போது என்ன படாத பாடுபடுத்தியிருக்கும். அதை வந்து கஷ்டப்பட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. அதை பிடிச்சி உள்ளே வந்து சூப்பராக பக்குவமாக வச்சுருந்து மேலே கொண்டு வந்து எடுத்து போடுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்குது, செம்ம ஹாப்பியாக இருக்குது. பாருங்க அடுத்து பாருங்க, உள்ள இருந்து வந்து இறக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லாவே பாருங்க செம்ம பெருசு. ஆக்சுவலா அப்பா தம் கட்டி இழுக்கிறாங்கப்பா. 3 பேரால இழுக்க முடியல. அங்க பாருங்க, அந்த மயில் மீன்ல வந்து அழகே வந்து இந்த தோகை தான், அந்த ரெக்கை இருக்கு பாருங்க. அதனாலதான் அது பேர் மயில் மீன். மூக்கை வந்து உடைச்சிருவாங்க. ஏன்னா மூக்கு இது வந்து நல்ல நீட்டான ஷார்ப்பான மூக்கு. அதை வந்து உடைச்சிருவாங்க. அதனால உடைச்சாதான் உள்ளுக்குள்ள வந்து வைக்க முடியும். செம்ம. இது உடம்பு அதில் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி இருக்கும் அதோட மூக்கு. இங்கே பாருங்க, அப்பாடி. ஃபுல்லாகவே வந்து ஆந்திரா சைடு தான் வந்து போகுது. இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ மீன் போய் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள்.
செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கே. சரி வாங்க, இவங்க வந்து இந்த போட்ல இருக்கிற மீன் இன்னும் ஒரு 3 மணி நேரம் இறக்குவாங்க. ஏன்னா அவ்வளோ மீன் இருக்குது உள்ள. இந்த பக்கம் மயில் மீன், அந்த பக்கம் சூர மீன், டன் கணக்குல அவ்வளோ மீன் இருக்கு. நம்ம அந்த பக்கம் போய் வேற என்னென்ன மீன் இருக்குன்றத பார்ப்போம். அப்படியே வாங்க வாங்க, கமான் கமான். இவங்க வெங்கட் சீ ஃபுட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் வந்து வெங்கட் சீ ஃபுட்ஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. மீன் எல்லாமே பெரிய பெரிய மீன் நம்ம காட்டியிருப்போம். இப்போ வாங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன வஞ்சரமாண்ணே? ஆ, எங்கண்ணே எங்கே போகுது வஞ்சரம்லாம்? ஹோட்டலுக்கு. பரவாயில்ல, எல்லாமே ஸ்லைஸ் போட்டு எவ்வளோ சூப்பராக வந்து இங்கே பாருங்கள், ஐஸ் போட்டு பேக் பண்ணி வந்து அனுப்புகிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே. இப்படி வாங்க உள்ளே போவோம். இங்கே பாருங்க, எவ்வளோ வஞ்சரம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்கப்பா. இங்கே பாருங்க, இது எத்தனை கிலோன்னு தெரியல, ஒன்றும் எவ்வளோ கிலோ இருக்குதுன்னு தெரியல. செம்ம பெருசாக இருக்குங்க பாருங்க வஞ்சரம்லாம். இங்கே பாரு, இது என்னது? கடவுராவோட தலை தானே இது? கடவுரா தலை, எவ்வளோ பெரிய மீன். ஐயோ, கட் பண்ணுறதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம அண்ணன் வந்துட்டார்ல, அண்ணன் தான் கட்டிங் கிங்கு. இப்போ போன வாரமே நம்ம வந்து வீடியோ எடுத்தோம், பெரிய கடவுரா வந்து கட் பண்ணாங்க. இப்போ இந்த வாரம் பாருங்கள் வஞ்சரம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சூப்பராக. அதான் அவர் ஹோட்டலுக்கு போகுதுன்னு சொல்லி அங்கே வெளியே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆஹா, செம. என்ன அழகாக வந்து ஸ்லைஸ் போடுறாரு பாருங்கள். இப்படி சூப்பராக அப்படி கத்தி அதில் படுறதும் தெரில, அப்படி மீன் அப்படி வெளியே வர்றதும் தெரில. அந்த பக்கம் பாருங்கள், சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் பரபரப்பாக வந்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் காலையில் டைமு, நிறைய பேர் வந்து மீன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதுக்குள்ளே வந்து இதுதான் பெரிய இந்த ஐஸ் க்யூப் வச்சு பெரிய பெரிய மீன்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க போன டைம் பார்க்கும்போது. இதில் என்ன இருக்குதுன்னு இப்போ பார்ப்போமா? செம்ம பெரிய பெரிய வஞ்சரம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அண்ணே கொஞ்சம் வந்துக்குங்கண்ணே. பாருங்க, வஞ்சரம் எவ்வளோ பெரிய வஞ்சரம் இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கேட்குறவங்களுக்கு இதுலேருந்து அப்படியே எடுத்துக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய வஞ்சரம். அண்ணே நான் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். இது என்ன 3 கை வச்சா கூட எனக்கு பத்தாது போல், அவ்வளோ பெரிய வஞ்சரம். வா, கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ பெரிய பெரிய வஞ்சரம் தான் வந்து கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், வஞ்சரம் கட் பண்ண வாழை மட்டும் பாருங்களேன். இதை வாங்கிட்டு போனாலே போதும். இதுலேருந்து வாலில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாலே போதும். எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க, ரீட்டெயிலாகவும் கொடுக்குறாங்க. வீடுகளுக்கும் வாங்கிக்கலாம், இல்லை பெரிய பெரிய ஹோட்டலுக்கு, பெரிய பெரிய கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இல்லை வீட்டில் ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு மீன் கடை வெங்கட் சீ ஃபுட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அண்ணன் அந்த வஞ்சர மீனை வெட்டியே முடிச்சுட்டாரு. ஓகேண்ணே, பாய் அக்கா, வரேன்க்கா. நன்றிக்கா. அக்கா வந்து என்னக்கா எது வாங்கலையாம்மா? நான் வெளியூருக்கா வீடியோ எடுக்க வந்தேன். எங்க வாங்குறது அக்கா? எங்க வேணாலும் தூக்கி போடுப்பா, வரேன். இது என்ன இறக்கா? இது கடல் ஏறாது. கடல் இறால். ஆமா. ஓகே ஓகே. கஸ்டமர்ல புடிச்சு விடுங்க நீங்களும் அப்படியே. கஷ்டம் அதெல்லாம் சூப்பரா வந்துருவாங்க. நம்ம வீடியோ பாக்குற எல்லா கஸ்டமரும் வந்துருவாங்க. ஓகேவா? ஓகேம்மா. ஆமா, கண்டிப்பா நம்ம வீடியோ பாக்குற எல்லாருமே வெங்கட் சீ ஃபுட்ஸ்ல அக்கா இருப்பாங்க. அக்காட்ட வந்து எறா வாங்க. ராஜேஸ்வரி சொல்லுங்க. ராஜேஸ்வரி அக்கா கன்ஃபார்ம் வந்தீங்கன்னா எறா வாங்க. கடல் எறா சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்ப நம்ம அங்க பேக் வாட்டர் கிட்ட நான் என்ன சொல்லும்போது சொன்னேன்ல, வெளியே வந்து 6 போட்டு தான் தெரியுது, ஆனா 100கணக்கான போட்டு பின்னாடி இருக்குன்னு. 100கணக்கான போட்டு இல்ல, இங்க இருந்து பார்த்தா தெரியுது 1000கணக்கான போட்டு இருக்கும் போல. எவ்வளவு போட்டிருக்கு பாருங்களேன். எம்மாடி, இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் கொக்கா மக்கா அவ்வளோ போட் இருக்குப்பா. இவ்வளோ போட்லேயும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தா அப்புறம் ஏன் காசிமேடில் ஏன் மீன் வாங்குறதுக்கு மக்கள் குவிய மாட்டாங்க சொல்லுங்க? அவ்வளோ பேர். செம்மையாக இருக்குது. இங்கே ஏதோ கடை இருக்குது. இது வந்து டிஃபன் கடைன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஃபன் கடை தான். ஏதோ சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. எனக்கு செம்மையாக வேற பசிக்குது வேற. காலையிலே சாப்பிடாம வேற வந்துட்டேன், கடமையை செய்யணும்னு. என்ன டிஃபன் இருக்கு அக்கா? என்ன டிஃபன் இருக்கு? ஓகே தான். காலையிலே வந்து ஆட்டுக்கால் பாயா, தலைக்கறி, இட்லி, பூரி, பொங்கல், தக்காளி சாதம். அம்மாடி, எங்கே நாயை பார்த்தாலுமே பயமாக இருக்குது, கடிச்சு வச்சுருப்பானு. அது மாதிரி சூப்பராக எல்லா வெரைட்டிஸும் வந்து வச்சுருக்குறாங்க. காசிமேடு வர்றவங்க நம்ம அக்கா கடையில் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. காலையிலே டிஃபன் சுட சுட சூப்பராக எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வாங்க, நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிடவே 12 மணி ஆகி போயிடும். இங்கே பாருங்கள், மீன் வாங்குறதுக்கு பாக்ஸஸ் எவ்வளோ அழகாக வந்து பாக்ஸ். நீங்கள் வந்து வெளியூருக்கு கொண்டு போகணுன்னா வாங்கி பேக் பண்ணி அனுப்புறதுக்கு அவ்வளோ அழகான பாக்ஸஸ் இருக்குது. இல்லை ஊர்லேயே நான் இங்கே பக்கத்தில் இருந்து தான் வரேன், நான் வீட்டுக்கு எனக்கு கொண்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா
பாருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வாங்கி இதில் க்ளீன் பண்ணி மேலேயே ஐஸ் கொட்டி ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் இதில் வந்து ஸ்டோரேஜ் தாங்கும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படியே இங்கே பாருங்க, நம்ம இப்போ நடந்து வந்துட்டு இருந்தோம்ல, இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன் இங்கே தெரியுதா? ஐயோ கொச்ச 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 கொச்சன்னு இந்த தண்ணியில். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக போட் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இது எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏதோ இங்கேருந்து இப்படி நடந்து ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே வந்துட்டு இருந்தோம். இந்த ரோட்டில் தான் அப்படியே பார்த்துட்டு வரும்போது இந்த போட்டிங்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த போட்டு ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த கூட்டத்துக்கு தான் போக போகிறோம். இதுக்கு இடையில இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து இந்த இடத்துல கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது. அப்படியே போவோம் வாங்க, அப்படியே பேசிகிட்டே போகலாம் ஜாலியாக. செம்மையாக இருக்குது. இது ஒரு பெரிய வாக்கிங். காலைல வந்து நம்ம மீனே வாங்க வரலனா கூட ஜாலியாக இங்கே வந்துட்டு உடம்பு குறைக்கிறதுக்காகவே ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே நடக்கலாம் காலையில். அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுவும் இந்த கிளைமேட்டு வேறு லெவலில். நான் எப்போல்லாம் காசிமேடு வரணும் அப்போல்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது கிளைமேட்டு. செம்மையாக மழை வர மாதிரி. இப்போ நம்ம காசிமேடில் ஃபிஷ் கட்டிங் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஃபுல்லாகவே எவ்வளோ இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபிஷ் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ பெரிய மயில் மீன் தலையை வந்து இங்கே கட் பண்ண போகிறாரு இப்போது. அப்பா எவ்வளோ பெருசு இருக்குது மயில் மீன் தலை. மீனே வெட்டிட்டிங்களாண்ணே? அங்கே பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு கட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு. மயில் மீன் இது எத்தனை கிலோ மயில் மீன் தெரியல. எப்பாடி பாருங்க, ஆஹா கட்டிங்னா இப்படிதான் இருக்கணும். அங்கே பாருங்க என்ன அழகா வந்து கட் பண்றாரு பாருங்க. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சூப்பரா இருக்குல்ல, செம்ம. அப்படியே ரத்தம் அதுல சொட்டுது, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குது மீன். அடாடாடாடா என்ன அழகா கட் பண்றாங்க. அப்படி கதை அந்த கத்தி எவ்வளோ ஷார்ப்பா இருந்தா இப்படி எவ்வளோ பெரிய மீனை வந்து அது நடுவில் இருக்கிற முள்ளு வந்து அது எலும்புன்னு தான் சொல்லணும், முள்ளுன்னு சொல்லக்கூடாது. பொதுவாக மீனுக்கு வந்து முள்ளு தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய மீனில் இருக்கிறதுலாம் வந்து எலும்பு தான். ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நடுவில் அந்த இடம். பட் அதுவே வந்து அந்த கத்தியில் வந்து அப்படி டக்குன்னு இறங்குதுன்னா அந்த கத்தி அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல்லாக மேலே வந்து தெரிக்குது, ரத்தம்லாம் வந்து தெரிக்குது. மீன் அப்புறம் கட் பண்ணுற இடத்துல ரத்தம் தெரிக்காம வேறு என்ன பண்ணும். ஃபுல்லாகவே அங்கே பாருங்கள், அங்கே வந்து சூற மீன் வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். எல்லாமே கட்டிங்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் தாங்க. என்ன அழகா வந்து கட் பண்றாங்க பாருங்க. சின்ன மீன்ல இருந்து அங்க வந்து குட்டி குட்டியா நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது இருக்கு. அந்த பக்கம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சின்ன சின்ன போட்ல வந்து மீன் வந்து ஏலம்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. அது இன்னும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க அந்த பக்கம் நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா? கமான் கமான் கமான். ஆக்சுவலாக இந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட்டு போட்டு வந்து என்ன அழகாக உட்காந்து இங்கே வந்து மீன் வந்து வித்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பக்கம் பார்த்தது வந்து அது வந்து ஏர்லி மார்னிங் மார்க்கெட்டு. அதாவது விடிய காலையில் ஒரு 2 மணி 1:30 மணிலேருந்தே அங்கே வந்து மீன் ஏலம்லாம் ஹோல்சேல் கணக்கில் வந்து போயிட்டுருக்கும். இங்கே வந்து ரீட்டைல் ஷாப் இது. ஆக்சுவலாக இங்கே வந்து 12-1 மணி வரைக்கும் மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லாவே பரபரப்பாகவே இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து மீன் வாங்குவாங்க. இந்த இடத்துலயே கட்டிங் இருக்குது, ஃபிஷ் ஏலமும் விடுறாங்க. சூப்பராக ஃபிஷ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. உள்ள போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க எவ்வளோ நண்டு வச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் கல் நண்டு. எல்லாமே உயிரோட இருக்குப்பா, கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைய கட்டாவுத்து விடுங்கடா அப்படின்னு. அப்பா செம்மையா இருக்குப்பா. இந்த கல் நண்டு தான் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நண்டு. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய நண்டு வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க அப்பாடி செம்மையா இருக்கு நண்டு. எல்லாமே வந்து உயிரோட தான் இருக்கு. ஒரு நண்டு கூட சாகலை. இங்க பாருங்க ஃபுல்லாவே கட்டி வச்சிருக்காங்க. கொடுக்கு வந்து அவ்வளோ பெருசு இருக்கு. 1 கிலோவுக்கு இருக்கு அந்த நண்டு. இப்போ எடை போடுறாங்க. 3 நண்டு பரவாயில்ல. 2 பெரிய நண்டு, ஒரு சின்ன நண்டு, 1 கிலோ. அம்மா இது எவ்வளோம்மா 1 கிலோ இந்த நண்டு? இது போடுறது 400 ரூபாய். 400 ரூபா 1 கிலோ. 1 கிலோ நண்டு 400 ரூபா. சூப்பர். எங்க இந்த நண்டு? 400 ரூபாய். அந்த நண்டு 400 ரூபாய் கிலோ. சரி சரி. இந்த கட்டு இது இல்லமா கட்டு, அது வந்து 250. ஆனா வந்து 200 ரூபாய் போடுவோம். 200 ரூபா. இந்த 3 நண்டு வந்து 200 ரூபா. 200. ஓகே ஒன்னு இது. ஓகே ஓகே ஒரு கட்டு. சூப்பர்மா சூப்பர்மா. நம்ம அம்மாவோட கடை வந்து 130ஆம் நம்பர் கடை. ஓகேவா அம்மா? உங்க பேர் என்னம்மா? பூங்காவனம். பூங்காவனம் அம்மா கடை 130ஆம் நம்பர் கடை. கல் நண்டு கரெக்டாமா? களி நண்டு. களி நண்டு எக்ஸ்போர்ட் சிங்கப்பூர், மலேசியா, தைவான், ஹாங்காங் எல்லா நாட்டுக்கு போகுது. பல நாடுகளுக்கு போகுது. எல்லாம் சைனா நாட்டுக்கு போகுது. சைனாக்கு எல்லாத்துக்கும் போகும். சூப்பர் சூப்பர். அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு இந்த நண்டுல. எல்லாத்தையும் சளி ப்ராப்ளம் வருது, இல்ல சைனஸ் ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து சைனஸ் ப்ராப்ளம்க்கு குறிப்பா இதெல்லாம் வந்து நல்லது. ஆமா, வரக்கூடிய சீசன் வந்து மழை சீசனு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நண்டு வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எங்க இருந்துமா வருது உங்களுக்கு இந்த நண்டு? பழவேற்காடு ஆரம்பம். பழவேற்காடு ஆரம்பம். ஓகே ஓகே ஓகே.
பாடி செம்மையா இருக்குப்பா. எவ்வளோ பெரிய நண்டா இருக்கு. அம்மா இது உயிரோட இருக்கா? மருகையா இவர்தான் உயிர். ஓ இவர் மருகையா? அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறாங்க. லைவ் கையில எடுக்கலாமாமா? ஒண்ணும் பண்ணாதா? எனக்கு பயமா இருக்கே. அந்த கை பின்னாடி பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் பிடிக்கணுமா? ஐயோ வேணாம் வேணாம். ஆனா வேணாண்ணே. ஒண்ணும் பண்ணாதுல்ல? ஓகே பயமா இருக்கு. அப்பா அது உடம்பே ஒரு மாதிரி என்னமோ வந்து பண்ணுது இல்ல, உள்ளுக்குள்ள ஏதோ உடம்ப போட்டு. இந்த கொடுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதுல்ல? ஐயோ இந்த கொடுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதுல்ல? எம்மாடி இங்க பாருங்க. பயமா இருக்கு. இந்த கட்டை மட்டும் அவுந்துச்சுன்னா எனக்கு கட்டு கட்டிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதுல இங்க கண்ணு இங்க பாருங்க. விடுறி உன்னை வந்து கொன்னுறேன் அப்படின்னு கண்ணு பாருங்க, 2 கண்ணும் உயிரோட இருக்குப்பா. லைவா இருக்கு நண்டு. இங்க பாருங்க. ஐயோ எனக்கு பிடிக்கிறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு. உசுரெல்லாம் நடுங்குது எனக்கு. ஆனா அம்மா அசால்ட்டா எடுத்து 4-5 நண்டு அப்படி கையில எடுத்து கவருக்குள்ள போட்டு வர்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உண்மையாவே இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா. கொடுக்கு பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கொடுக்கு. அது பிடிச்சதுன்னா அவ்வளவுதான். ஐயோ எம்மாடி செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா பாக்குறதுக்கே. அம்மா இங்கே விட்டுறேன். ஓகே செம்மையா ஒரு கல் நண்டு வந்து பார்த்தாச்சு. சூப்பர்மா நண்டு எல்லாமே வந்து செம்மையா லைவா செம்மையா இருக்குது. அப்படியா? கண்டிப்பா நான் வந்து ஊருக்கு வாங்கிட்டு போய். சரி ஓகே, எனக்கு வந்து அம்மா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நண்டு வாங்கிட்டு போறேன். கண்டிப்பா வாங்குறேன் நண்டு. ஆனா எங்க போய் சமைக்கிறதுன்னு தெரியல. இங்கேயே அடுப்பு வச்சுதான் நான் சமைச்சாகணும் போல. எங்க ஊர்ல இருக்குது. அதனால எங்க ஊர்ல இருக்குதுங்கிறேன். எங்க ஊர் தூரமா இருக்குது. அதனால எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நண்டெல்லாம் பார்த்த உடனே ஒரு மாதிரி குஷி ஆயிடுச்சா. அதனால வார்த்தைகள் பரவலுது. இல்லை நான் மட்டும் அப்படியே பேசி ரொம்ப நல்லா கிழிச்சிருவேன் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிறீங்க. 400 ஒரு மீன் 700 போச்சுக்கா. இல்ல 400 ரூபாய்க்கு யோசிக்கிறீங்க. பெருசு வேணா சின்னது கோசை காத்துனது எடி மீன் எடு. 350 அதை விட பெருசு விலை கேளுங்க. 350 400 எடு போடா. 500 செம்மையா வந்து ஏலம் விடுறது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க பாறை மீன் வச்சிருக்காங்க பாருங்க. தேங்காய் பாறை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தேங்காய் பாறை செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இங்க பாருங்க பாறை மீன் சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கல்லு மாதிரி இருக்கு மீன். அவ்வளோ சூப்பரா இருக்கு மீன். அவ்வளோ பேர் வந்து போட்டி போட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பாறை மீன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இங்க மார்க்கெட்ல. இன்னைக்கு ஃபுல்லா தூண்டில். இங்க பாருங்க நரம்பு தெரியுது பாருங்க. வாய்க்குள்ள தூண்டில் மாட்டிக்கிட்டு இருக்கு. தம்பியை வெட்டும் போதுதான் உள்ள இருந்து வந்து தூண்டில வந்து எடுப்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பரான மீன். போட்ல இப்பதான் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு மீன். இங்க பாருங்க இங்க பாருங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன்ல, போட்ல அப்படியே வர வர இந்த பக்கம் ஏலம் விடுவாங்க எப்பயுமே. ஆஹா போட்ல வந்துருச்சு. அடுத்து அங்க என்ன மீன் வருதுன்னே தெரியாது. என்ன மீன் என்ன மீன் வந்திருக்கு? பச்சை குத்தியா? பச்சை குத்தியா மீன் பேரு? மீன் பேர் வந்து பச்சை குத்தி. இப்ப பாருங்க இந்த மீன் இங்க வருது இல்ல, இது வந்து அங்க போய் ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால வச்ச உடனே டக்கு 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 டக்குன்னு ஏலத்துல வந்து ஓடிடும். அச்சோ என்ன சூப்பரா இருக்கு மீன். பல பல பலன்னு இருக்குப்பா. ஓ அதுல கிரீன் ஷேடு கொஞ்சம் வர்றதுனால அது வந்து பச்சை குத்தி போல அது பேரு. என்ன பல பல பலன்னு இருக்கு மீன். அப்படி வெள்ளி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க மீனை சூப்பரா இருக்குதுப்பா. இது வந்து திருக்க மீனும் நண்டு வந்திருக்கு. இப்பதான் வந்து வந்திருக்கு. இது வந்து ஏலம் வந்து விட போறாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு திருக்க மீன். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. திருக்க மீன் வந்து நடுவில் இருக்கிற அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு சைடில் இருக்கிற இந்த ஃப்ளஷையும் கட் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது பூண்டு மிளகு போட்டு குழம்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. லேடிஸ் வந்து நல்லாவே சாப்பிடலாம் திருக்க மீன்.
அருமையா இருக்கு, டேஸ்ட் பக்காவா இருக்கு. எவ்வளவு சூப்பரா மீன் வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க தேலப்பாறை, இது வந்து அது பக்கத்துல அப்படியே பாருங்களேன் திருக்க மீன் இருக்கு, அங்க வவ்வா இருக்கு, அப்படியே கனவா இருக்கு, சின்ன வஞ்சரம் இருக்கு, அந்த பக்கம் கிளிமீன் இப்பதான் வந்து ஒரு கூட வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு கூட செம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. அவ்வளோ மீன் வச்சிருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனா ஒரு கூட எவ்வளோண்ணா இது? எதுக்கா? வேற வேற 500 ரூபா தனித்தனி ரேட்டா? சொல்றேன். ஆமா தனித்தனி 500 ரூபா விலை சொல்றேன், 350 ரூபா போடுவோம். ஓகே. திருக்க இது 200 2 350 ரூபா போடுவோம். வவ்வா ஒயிட் விலை 1100 ரூபா, 2 1500 ரூபா. ஓகே. கடமா 400 350 ரூபா விலை சொல்றேன், 2 600 ரூபா. ஓகே சூப்பர். வஞ்சரம் 800 ரூபா. கிளிமீன் கிளிமீன் 200 2 350 ரூபா. 200. ஓகே 350 ரூபா. சூப்பர், தேங்க்ஸ்ண்ணே. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கனவா வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ஐஸ்லாம் வைக்கல, அப்படி ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்குது கனவா எல்லாமே. இது வந்து தூண்டில் தொழிலுக்கு போறவங்க இதை வச்சுதான் ஷீலா மீன் பிடிப்பாங்க. எத்தனை மணிக்கு போறீங்க? ஐயோ 3 மணிக்கு போவோம். 3 மணிக்கு போறீங்களா? காலையில 3 மணிக்கு விடிய காலைல 3 மணிக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? போயிட்டு காலையில வந்துடும். காலைல. ஓகே. என்ன ஷீலா மீனுக்காக மட்டும் தானோ? ஆமா, சீலா மீனுக்காக மட்டும். ஓகே சூப்பர், செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதை வந்து தூண்டில்ல குத்தி போட்டாங்கன்னா பரவாயில்ல. அதனால என்ன, இது வந்து தூண்டில்ல குத்தி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய பெரிய ஷீலா மீன் வந்து மாட்டோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க கனவா. இங்க பாருங்க, ஆக்சுவலா கனவால வந்துட்டு இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து இங்க பாருங்க, அதாவது வந்து அந்த ரத்தம் அப்படியே மாறுது பாருங்க. இங்க பாருங்க அப்படியே பல இந்த நடுவுல அந்த கோடு தெரியுதா? ஒரிஜினலா உயிரோடு இருக்குது கனவா. வா செம்மையா இருக்குப்பா கனவா, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க மடவு மீன், செம்மையா இருக்கு. மா இது என்ன மீன்மா? இது என்ன மீன்? கவலை மீன். கவலை மீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. எங்க போனாலும் மீன் சூப்பரா இருக்கு. அம்மா என் மூஞ்சி அந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டேன். அது கருவாடு போட்டா கூட பணம். அது நான் கிளம்புறேன், அதனால தான் போறேன். சூப்பரா இருக்கு பாருங்க மீன், எப்படி கரெக்டா அம்மா சொல்லி வித்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒரிஜினலா செம்மையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன். ஷோ அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருவேன் கொடுத்தாங்கன்னா. அவ்வளோ சூப்பரா இருக்கு. காரப்பொடி என்ன ஃப்ரெஷ் பாருங்க. அங்க பாருங்க மீனை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கு. கண்டிப்பா வீடியோ பார்க்குற எல்லாருமே யோசிப்பீங்க, ஐயோ மீனை காட்டுறாங்க எங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு. கண்டிப்பா காசிமேடு வந்தீங்கன்னா அக்கா கடை, அக்கா பேர் என்னக்கா? காந்தாமணி காரப்பொடி விற்கிறீங்க. இப்போ இந்த காரப்பொடி எவ்வளோக்கா இது? 100 ரூபாய் தான் போடுறேன். 100 ரூபாய் ஒரு கூறு. இது அப்படியே 100 ரூபாயா? ஆமா. இது அப்படியே 100 ரூபாயாம்பா? எல்லாமே மலிவா தான் இருக்கும். அப்படியா? ஆமா, ஃப்ரெஷ்ஷாவும் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாவும் கொடுப்பேன், அக்கா மலிவாவும் கொடுப்பேன். புள்ளோட்டிக்காரங்க அக்கா. ஆமா ஆமா, அக்கா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா காசிமேடு வர்றவங்க அக்கா வந்து மலிவா கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷா கொடுப்பாங்க. சத்தியமா 100 ரூபாய்க்கு இவ்வளவு மீன் கொடுக்குறவங்க யாரையும் நான் பார்த்தது இல்ல. இது அப்படியே 150. 100 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவேன். 100 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவீங்க? இது அப்படியே 100 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாங்களாம். கடவுளே, தயவு செஞ்சு வந்து வாங்குங்க வர்றவங்க. கண்டிப்பா நம்ம அக்கா கடைக்கு வாங்க காசிமேடு வந்தீங்கன்னா. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஃபுல்லாவே ஃபிஷ்ஷஸா பார்த்தோம். உங்களுக்கு இங்க பாருங்க, கருவாடு பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நான்லாம் வந்து கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பரா அந்த கருவாடு வச்சிருக்காங்க பாருங்க. மீன் மட்டும் கிடையாது, கருவாடு கடையே நம்ம காசிமேட்ல இருக்குது. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு வந்து வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, வாழை மீன் கருவாடு. இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியலையப்பா. இங்க பாருங்க, நெத்திலி மீன் கருவாடு. இது வந்து செனாங்குனி. சூப்பரா இருக்குல்ல. இங்க பாருங்க, இதை வந்து பொடி பண்ணி வந்து சாப்பிடுவாங்க இட்லிக்கெல்லாம் தொட்டு. சூப்பரா இருக்கும். ஆஹா, என்ன சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த கருவாடு. சூப்பரா இருக்கு பாருங்க. ஸ்மெல்லு வேற லெவல் ஸ்மெல்லு. உண்மையாவே கருவாடு ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு இருக்கு. அம்மா உங்க பேருமா? ஜெயந்தி. உங்க கடையாமா? ஓகே. என்னென்ன கருவாடுமா வச்சிருக்கீங்க? எல்லா கருவாடுமே இருக்கு. செனாக்குனி இருக்கு, எறா இருக்கு. ஆமா, எத்தனையோ பேர், நிறைய பேர் தான் போட்டிருக்காங்க. நெத்திலி, கிழங்கா, கொடுவா, கத்தலை, கிளிச்ச, காரல், கடமால கருவாடாமா இது? ஆமா, கடமா கருவாடு. இது வித்தியாசமா இருக்கு. இங்கதான் நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடம்பால வந்து கருவாடு. ஆமா, எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு தெரியல. சூப்பர்ப்பா. இங்க பாருங்க, கடம்பால வந்து கருவாடு, அதாவது கனவான்னு சொல்லுவோம்ல, கனவால வந்து கருவாடு. சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. உண்மையாவே நீங்க காசிமேடு வர்றவங்க கண்டிப்பா கருவாடு கூட வாங்குங்க. ஏன்னா கருவாடு கிடைக்காது காசிமேடுல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காதீங்க மீன் மட்டும் தான் கிடைக்குமோ அப்படின்னு. கருவாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடை இருக்கான்னு கேட்டுட்டு வரணும்னா இந்த பாருங்க, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து வாங்குங்க.
இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா அம்மா வந்து ஃபோன் எடுப்பாங்க. என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்க வேண்டியது. அவ்வளோதானம்மா? அவ்வளவுதாங்கம்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா. ஓகே தலைவா, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஃபிஷ் மார்க்கெட்னா காசிமேடு மீன் மார்க்கெட் சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் வந்து காசிமேட்டில் வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக காசிமேட்டில் வந்து மீன் வாங்குங்க. புதுசாக வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் நம்ம மீடியா பட்டதாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி தட்டி விட்டுட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். உண்மையாகவே செம்மையாக அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பரபரப்பாக வந்து மீன் வந்து ஏலம் போயிட்டு இருந்தது. மக்கள் வந்து அவ்வளோ பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபிஷ் கட்டிங்லாம் கூட எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.